الله. اللهم صل. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளையும் ஏராளமான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் அற்புதமான பாக்கியங்களாய் வழங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை கூடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிச்சயமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிற வரைக்கும் ஏற்படவே செய்யாது. அது என்ன நிகழ்வு என்று அல்லாஹ்வின் தூதர் விளக்குகிறார்கள். ஹத்தா யதகாரபு ஸமான், காலங்கள் எல்லாம் சுருங்கி போகும். நீங்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் கனப்பொழுதில் கால சக்கரங்கள் மிக வேகமாக சுழல ஆரம்பிக்கும். அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் விளக்குகிறார்கள். ஃபதகூனு ஸனா, ஒரு ஆண்டு என்பது கஷ்ஷஹர், ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும். வஷ்ஷஹரு, ஒரு மாதம் என்பது கல் ஜும்ஆ, ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும். வதகூனுல் ஜும்ஆ, ஒரு வாரம் என்பதாகிறது கல் யௌம், ஒரு நாளை போன்று அது உங்களுக்கு சுருக்கமானதாய் தெரியும், சுருங்கியதாய் மாறும். வயகூனுல் யௌம், ஒரு நாள் என்பது கஸ்ஸாஅ, ஒரு வினாடி போன்று உங்களுக்கு அது சுருங்கியதாய் தெரியும். வதகூனு ஸாஅ கபர்மதி பின்னார், ஒரு வினாடி என்பது நீங்கள் கண்ணிமைக்கிற தருணத்தில் இறைவனிடத்திலே மறுமையும் உங்களுக்கான கூலியும் உங்களுக்கான தண்டனையும் வழங்கப்படுகிற அளவிற்கு இந்த கால சக்கரங்கள் மிக வேகமாய் சுருங்கும். இது நிகழ்கிற வரைக்கும் மறுமை ஏற்படாது என்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், 2022ஆம் ஆண்டு பிறந்தது போன்றுதான் தெரிந்தது. 2023ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு வார கால நெருக்கத்தில் அடுத்த ஆண்டு நம்மை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு சிறப்பம்சங்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய வசதிக்கு தகுந்தாறு போன்று இந்த ஆண்டுகளை நாம் கணக்கில் எடுக்கிறோம். 2023ஆம் ஆண்டில் 52 வெள்ளிக்கிழமையை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அன்று என் மீது நீங்கள் சொல்லுகிற ஒரு ஸலவாத்து என்பது அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை 10 மடங்கின் அளவிற்கு அருள் புரிகிற வகையில் இருக்கும் என்றார்கள். இந்த 2023ஆம் ஆண்டிலே 52 திங்கள் கிழமைகளையும் 52 வியாழக்கிழமைகளையும் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? வானத்திலிருந்து நன்மை தீமையின் பதிவேடுகளை எடுத்து வருகிற வானவர், பூமியிலிருந்து அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிற வானவர், அது வருகிற நேரமாக இருக்கிறது, அவர் எடுத்து செல்கிற நேரமாக இருக்கிறது என்றார்கள். இந்த 2023ஆம் ஆண்டில்தான் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். 1000 மாதத்தை விட சிறந்த இரவாக இருக்கிற
அந்த லைலத்துல் கதிர் இரவை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார். 2023ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 365 நாட்கள், இன்னும் ஒரு வார கால நெருக்கத்திலே ஃபஜ்ர் தொழுகையை நாம் அடையவிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், இத்துணை விதமான பலாபலன்களையும் கால சக்கரங்களையும் அழகாக சுழல செய்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். வருடம் என்பது மாதத்தை போன்று, மாதம் என்பது வாரத்தை போன்று, வாரம் என்பது நாட்களை போன்று என்று சொல்லிவிட்டார்கள். இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகளோ ஏராளம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், பனு இஸ்ரவேலர் யூத சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசினாலும் கூட இந்த வசனத்தை பொத்தம்பொதுவாக சோதனைக்கான, வேதனைக்கான, கஷ்டத்திற்கான, சிரமத்திற்கான ஒரு அற்புதமான அறிவுரையாய் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவலா யரவுன அன்னஹும் இஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரா, ஒரு ஆண்டிலே ஒரு தடவையோ அவ் மர்ரத்தைன் அல்லது 2 தடவையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களே, அது உங்களுக்கு விளங்குகிறதா? அல்லாஹ் கேட்கிறான். பொதுவாக மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அட உனக்கு நான் சோதனையை தருகிறேனே, நீ கண்களுக்கு முன்னால் பார்க்கிறாய், அது உனக்கு புரிகிறதா? அதை நீ விளங்குகிறாயா? சோதனை ஏதோ வந்த வண்ணம் இருக்கிறது, சென்ற வண்ணம் இருக்கிறது, நீ படிப்பினை பெற்றாயா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்மலா யத்தூபூன், இந்த சோதனைகளை இயர்லி ஒன்ஸ், ஆண்டிற்கு ஒரு தடவை, ஆண்டிற்கு 2 தடவை தந்ததற்கு பிறகும் கூட பாவ மன்னிப்பு தேட மறுக்கிறாயே, திருந்த மாட்டேன் என்கிறாயே, வலாஹும் யذكرூன், படிப்பினைகளை உணர மறுக்கிறாயே. அல்லாஹ் பேசுகிறான். வருஷத்துக்கு ஒரு தடவை கடுமையான சோதனைகள் உன் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது, அல்லது 2 தடவை தெரிகிறது. நீ திருந்துகிறாயா? உன் வாழ்க்கையிலிருந்து மீளாய்வு செய்தாயா? உன் வாழ்க்கை பக்கங்களை புரட்டினாயா? இந்த ஆண்டு இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி, உலகத்திற்கும் சரி, ஏற்பட்ட சோதனைகள் 1 அல்ல 2 அல்ல 5-6க்கும் மேலானது. நிலநடுக்கம் ஏற்பட்டது துருக்கியிலே. ஏராளமான முஸ்லிம்கள் கண்களுக்கு முன்னால் பதைபதைத்த நிலையில் உயிரிழந்தார்கள். இஸ்லாமிய நாடாக இருக்கிற மொரோக்காவிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், இடிபாடுகளுக்குள் சிக்கி மக்கள் எல்லாம் சின்ன பின்னமாய் ஆகிறார்கள். அதிலே உள்ளத்தை தொட்ட ஒரு சம்பவம், ஒரு 11 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்களுக்கு நடுவில் சிக்கிக் கொள்கிறான். கீழிருந்து அழைக்கிறான், அரபியிலே பேசுகிறான், தந்தையே காப்பாற்றுங்கள். முடியவில்லை. பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாக, வயிற்றின் பகுதியின் தலைப்பகுதி வெளியே அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறான் சிக்கிய நிலையில். கீழிருந்து தந்தை சொல்கிறார், மகனே குல், நான் சொல்றத அப்படியே நீ திரும்பி சொல்லு. அவனோ பாதி உடல் கட்டிடத்திற்குள்ளாகவும் பாதி வெளியே, உயிரா பிழைப்போமா மரணமா என்கிற நிலையில இருக்கும் பொழுது கீழிருந்து தந்தை சப்தமிட்டு முழங்குகிறார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லு, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதை சொல். சம்பவங்களை இந்த ஆண்டிலே நாம் கண்களுக்கு முன்னால் கண்டோம். எதை இழந்தாலும், குறிப்பாக மரணிக்கிற தருவாயின் பொழுது ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற படிப்பினை. பலஸ்தீனிலே ஏற்பட்ட சிரமங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஐயோ, முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாய அட்டூழியங்கள், கிட்டத்தட்ட 6000 குழந்தைகள் அநியாயமாய் கொன்று குவிக்கப்பட்டார்கள். கண்களுக்கு முன்னால் உணவில்லாமல், உடை இல்லாமல், குடிநீர் இல்லாமல் இந்த ஆண்டு ஏற்பட்ட சோதனை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை பகுதியிலே மிக கடுமையாய் மழை பொழிந்தது. கண்களுக்கு முன்னால் சில மக்களை பார்க்கிறோம், பணம் இருக்கிறது, உணவில்லை, வீதி நிறைய, வீடு நிரம்ப, ஏன் தன்னுடைய வீட்டின் 2 மாடி கட்டிடம் அளவிற்கு தண்ணீர் ஓடுகிறது, ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை.
எத்துணை பெரிய சோதனை என்று பாருங்கள். ஓடுவதெல்லாம் தண்ணீர் தான், கையில பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது, பீரோலில் அவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறான், உண்பதற்கு உணவில்லை. வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொட்டலங்களை போடுகிறார்கள். அதுவோ 5 நபர்கள் சாப்பிடுகிற அளவிற்கான பொட்டலங்கள் தான், 50 நபர்கள் சாப்பிடுகிறார்கள். சென்னையில் சமீபத்திய சில நாட்களாய் நீங்கள் பாருங்கள், தென் மாவட்டங்களில் இழைக்கப்பட்டிருக்கிற பரிதாபங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் சோதனை, உச்சகட்ட சோதனை. மிதக்கிறார்கள். அப்படியே ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயதான பெரியவர் கட்டிலிலே அமர்ந்து 3 நாட்களாய் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் தத்தளிக்கிறார். கண்களுக்கு முன்னால், சொந்த வீடை கட்டியவனின் கண்களுக்கு முன்னால், லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டியவனின் கண்களுக்கு முன்னால் வீடு அப்படியே இடிந்து விழுகிறது. சோதனையின் உச்சம். மீளாய்வு செய்து பாருங்கள். இந்த 2023 அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறான். கண்களுக்கு முன்னால் கண்டோமா இல்லையா? இவைகளுக்கெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிற அற்புதமான செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னர் ரஜுல லயகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சிலா ஃபமா யப்லுகுஹா பிஅமல். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு மனிதன் தனது நற்செயல்களால் அடையாத அந்தஸ்தை எல்லாம் அல்லாஹ்விடம் பெறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய நற்செயல்களால் நீ என்ன அந்தஸ்தை அடைய முடியாதா? அவைகளை எல்லாம் நீ அல்லாஹ்விடத்தில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலா யஸாலல்லாஹ் யப்தலீஹி பிமா யக்ரஹு. அவன் எதை வெறுக்கிறானோ, எந்த சோதனை தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, உலகத்திலே நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று அந்த சோதனைகளை வெறுக்கிறானோ, அந்த சோதனைகள் மூலமாக ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவான். வேறொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், இப்னு ஹிப்பான் என்ற நபி மொழி தொகுப்பில், அந்தஸ்து உயர உயர ஒரு கட்டத்திலே சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமர்த்தி வைக்கப்படுவான். வெறுக்கப்படக்கூடாது. சோதனையால் பின்னி பிணையப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுவும் ஒரு ஆண்டு முடிய போகிற இறுதி கட்டத்திலே இருக்கிற நாம், இந்த ஆண்டில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் எத்தனை, படிப்பினைகள் எத்தனை என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். இந்த வருடத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற ஃபஜ்ர் தொழுகை 365. இன்ஷா அல்லாஹ் வருடத்தின் முடிவில்லை எத்துணை நாட்கள் நான் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதிருக்கிறேன். எனக்கு கிடைத்த நாட்கள் 365. எத்துணை நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் திருக்குர்ஆனின் வசனத்தை படித்திருக்கிறேன். எனக்கு கிடைத்த நாட்கள் 365. எத்துணை நாட்கள் அல்லாஹ்வை புகழ்கிற விதமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ருகளை செய்திருக்கிறேன். உலக மோகம் நம்மை மிகைத்து நிற்கிறது. நிம்மதியை நோக்கி பாடாய்படுகிறோம். நிம்மதி, சொத்து சுகங்களில் நிம்மதி, சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களில் நிம்மதி என்று நினைக்கிறோம். உண்மையான ஹாப்பி எது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளவோ சோதனைகள் வருகிறது, உன் வாழ்க்கையில ஒரு வருடம் முடிகிறது, நீ 10 வயதில் இருந்தாய், 20 வயதாகியது, 30 வயதாகியது, 40 வயதாகியது, 50 வயதிலே இருக்கிறோம். நம்ப முடியவில்லை. இவ்வளவு வேகமாக காலங்கள் ஓடுகிறதா? சிறிய பையனாக இருந்தேன், படிக்கிற மாணவனாய் இருந்தேன், ஒருவருக்கு தகப்பனாய் மாறிவிட்டேன், பேர குழந்தைகளை எடுத்து விட்டேன். இவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடுமா? ஓடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இவ்வளவு வேகமாய் ஓடுகிற இந்த உலகத்தில் நமக்கான நிம்மதி எது தெரியுமா? ஹாப்பி, உண்மையான ஹாப்பி எது தெரியுமா? அல்லாஹ் பதில் சொல்கிறான். 10வது அத்தியாயம் 25வது வசனம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம்.
மக்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ் உங்களை உண்மையான அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கிறான். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உனக்கு தேவை அமைதி தானே? அந்த அமைதியின் இல்லத்திற்கு அல்லாஹ் அழைக்கிறான். அந்த அமைதியின் இல்லம் என்பதோ சொர்க்கம்தான், அது மறுமைதான். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேரான பாதையிலே செலுத்துகிறான். உண்மையிலே இந்த உலகத்தில் அமைதி கிடையாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஆனால் நிம்மதியை ஏற்படுத்துகிற வகையில், அமைதியை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாற்று சமூகத்தை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நிம்மதியை வரவழைக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் சரியா புத்தாண்டு பிறக்கிற 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு, சரியா 12 மணிக்கு மதுவையும் பொரித்த வான்கோழி இறைச்சியையும் சாப்பிட்டு அந்த ஆண்டை வரவழைக்கிறார்களாம். இதை நிம்மதி என்று நினைக்கிறார். அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய பால் பந்து, அதை ஒரு பெரிய மலை மேல இருந்து சரியா 12 மணிக்கு உருட்டி விட்டா இந்த ஆண்டு முழுக்க நிம்மதியா இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். பிரேசில்ல எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடை அணிந்து கொண்டு 12 மணிக்கு கடல் அலை மேலே படுகிற மாதிரி நின்றால் அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஸ்பெயின்ல சரியா 12 மணிக்கு 12 கிரேப்ஸ் திராட்சையை சாப்பிட்டா அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடுற மாதிரி ஒரு 12 கிரேப்ஸ் சாப்பிட்டால் ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஜப்பானியர்கள் ஆவி பறக்க 12 மணிக்கு நைட்டு நூடுல்ஸ், ஒரு 12 மணிக்கு நூடுல்ஸோ நல்ல சாப்பாடோ சுட சுட சாப்பிட்டா அந்த ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருக்கும். டென்மார்க்ல பழைய பொருட்கள் சாப்பிட தட்டு, இன்னும் பிற பொருட்களை தூக்கி வீசணும் வீட்டில் இருக்கிற பொருளை. கிரேக்கர்கள் வெங்காயத்தை வாசல்ல தொங்க வைக்கிறாங்க. 12 மணிக்கு தொங்க விட்ட வெங்காயம் அந்த ஆண்டு முழுக்க அது நிம்மதியாக இருப்பதற்கான காரியம் என்று இப்படியெல்லாம் மூடத்தனமாய் ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கும் வெங்காயத்திற்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா? ஒரு ஆண்டிற்கான நிம்மதிக்கு பழைய பொருட்களை தூக்கி வீசி விடுவதில் சம்பந்தம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உண்மையில் நமக்கான நிம்மதி என்பது அல்லாஹ் அழைக்கிற அந்த தாரிஸ்ஸலாமில இருக்கிற உலக வாழ்க்கையில நீங்கள் மிகைக்க கூடாது. உலக மோகத்தில் மிகைத்து வணக்க வழிபாடுகளை இழக்க கூடாது. அல்லாஹ்வின் சோதனைகளை, கஷ்டங்களை பொறுத்து கொண்டால் எவற்றையெல்லாம் நாம் இழக்கிறோமோ அவை பன்மடங்கு திரும்ப கிடைக்கும். இது இஸ்லாத்தின் ஃபார்முலா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய தோழர் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அவர்கள், அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து ரொம்ப வருத்தத்தில் பேசுகிறார். நாம் எல்லாம் மிகுந்த கஷ்டத்திலே இருக்கிறோம், சிரமத்திலே இருக்கிறோம். உடனே அப்துல்லாஹ் பின் அம்ர் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், அப்படியா, நாம் சிரமத்தில் இருக்கிறோமா? நான் ஒரு 2 கேள்விகளை கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் அவர் கேட்கிறார், அலக்க இம்ராத்துன் தவி இலைஹா, நீ அமைதி பெறுவதற்கு உனக்கு மனைவி இருக்கிறாரா? ஆம், இருக்கிறார். எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார். திரும்ப அம்ரு ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட, அலக்க மஸ்கன் தஸ்குனுஹு, தங்குவதற்கு வீடு இருக்கிறதா? மழைக்காலம் வெயில் காலம் வந்தால் தங்குவதற்கு வீடு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. இந்த 2க்கு பதில் வந்தவுடனே ஒரே அடியாக அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், ஃபஅன்த மினல் அக்னியா, அப்புறம் உன்னை விட பெரிய பணக்கார உலகத்தில் யார் இருக்க முடியும்? பொண்டாட்டி இருக்குதுன்ற, தங்குறதுக்கு வீடு இருக்குதுன்ற, அப்ப நீ தானே பெரிய பணக்காரன். அவரு ஒரு மாதிரி பதபதத்து போய் உண்மையை சொல்லிடுவோன்னு
அம்ர் அவர்களே, இன்னலி காதிமா, எனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பணியாளும் இருக்கிறாரு. அப்ப அம்ர் ரலியல்லாஹு திரும்ப சொல்றாங்க, அந்த மினல் முலூக், நீ அரசனுக்கு சமமாயிற்றே. அப்புறம் என்ன கஷ்டம் சோதரன்னு வந்து நிக்கிற? பொண்டாடி இருக்குது இல்ல, தங்கிறதுக்கு வீடு இருக்குது இல்ல, அப்புறம் நீ தான் பெரிய பணக்கார. உலக வாழ்க்கை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போன்று இது போன்ற ஒரு மகனீண்ட உரை உத்பா பின் கஸ்வான் என்கிற ஒரு தோழர் நிகழ்த்துகிறார். ரொம்ப அற்புதமான உரை. இந்த ஒரு உரை குறித்த பல மணி நேரங்கள் பேசலாம். சஹீஹ் முஸ்லிம்களை பார்க்கலாம். அவர் மக்களை எல்லாம் அழைக்கிறார். மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலக மோகத்திலே மூழ்கி திளைப்பதை பார்க்கிறார். அனைவரையும் அழைக்கிறார். இந்த நபி தோழர் அழைத்து சொல்கிறார், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான உரை நிகழ்த்த போகிறேன். துனியா, இந்த உலகமாகிறது, மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணரவில்லையா? சொல்லிவிட்டு உதாரணம் சொல்லுகிறார். ஒருவனுக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொடுத்து பானத்தை கொடுத்து குடிக்க சொல்லி அந்த பானம் முழுவதையும் அவன் குடிக்கிறான். இறுதியாய் அந்த பானத்திலே, அந்த பாத்திரத்திலே சிறிதளவுதான் எஞ்சிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவிற்கு தானே உலகம் எஞ்சிருக்கிறது. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு நிலையான உலகை நோக்கி செல்ல போகிறீர்கள், அதுதான் அமைதி. அடுத்து சொல்லுகிறார், எனவே உங்களிடம் இருக்கிற நற்செயல்களுடனே நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அமைதியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமானால், நிம்மதியை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் மீளாய்வு செய்வோம். இறுதியாய் ஒரே ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஸயீத் பின் ஆமிர் என்கிற ஒரு நபி தோழர் மிகப்பெரிய ஆளுநராக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஹிம்ஸ் பகுதிக்கு இவரை ஆளுநராக அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு லிஸ்ட் ஒன்று கேட்கிறாங்க. நிம்மதி என்றால் என்ன? பொருளாதாரம் இருந்தால் நிம்மதியா? ஆட்சி இருந்தால் நிம்மதியா? பதவி இருந்தால் நிம்மதியா? ஓனர் என்று சொன்னால் நிம்மதியா? இல்லை. இந்த தோழரின் வாழ்க்கையை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிம்ஸ் பகுதியில் ஏழைகளுடைய பட்டியலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ஏழைகளின் பட்டியலை எடுத்து வருகிறார். ஃபர்ஸ்ட் பேர், அதிர்ச்சி பெயர் ஸயீத் பின் ஆமிர். எப்படி இருக்கும்? ஆளுநரா அனுப்புற ஆளுநர் பேரு ஏழைகளின் பட்டியலில் முதலிடம். ஆச்சரியப்பட்டு துடிதுடித்து போய் ஹிம்ஸை நோக்கி உமர் அவர்கள் வருகிறார்கள். அப்ப இவ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 1000 தீனார் இந்த ஸயீத் பின் ஆமிர் அவர்களுக்கு கொடுத்து விடப்படுகிறது. கொஞ்சம் தாமதமாகுது உமர் அவங்க வர்றதுக்கு. 1000 தீனார் ஸயீத் பின் ஆமிரின் கரத்திலே கிடைக்கிறது. வீட்டிலே வந்து திறந்து பார்க்கிறார். 1000 தீனார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிறார். அருகில் இருக்கிற மனைவி கேட்கிறார், எனது கலீஃபா மரணமா? அவங்க 1000 தீனாரை கையில வச்சுட்டு இன்னா லில்லாஹ் ஓதுறவங்க கலீஃபா மௌத்தா போயிட்டாங்களா? இல்ல, அதை விட பெரிய முசீபத்து. முஸ்லிம்கள் எல்லாம் சிரமத்தில் சிக்கிட்டாங்களா? அதை விட பெரிய முசீபத்துன்னா இல்ல, அதை விட பெரிய முசீபத்து என்னது? மறுமையை, என் வாழ்க்கையில் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை குழப்ப என் வீட்டிலே துனியாவுடைய பொருளாதாரத்தை உமர் கொடுத்து விட்டிருக்கிறார். இந்த அம்மா ஏற இறங்க பார்க்க 1000 தீனாரை கொடுத்து விட்டு இன்னா லில்லாஹ் ஓதுனா துனியாவை குழப்ப மறுமை வாழ்க்கையை சீரழிக்க எனக்கு கிடைத்த 1000 தீனார் என்று சொல்லி உடனே தர்மம் செய்கிறார். பிறகு அவர் மேல் சில புகார்கள் எழுகிற. உமர் ரலியல்லாஹு ஹிம்ஸ் பகுதிக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது எழுந்த புகாரிலே மிக முக்கியமான 2 புகார். மாதத்திலே 2 நாள் முழுமையாக ஸயீத் பின் ஆமிர் மக்களின் குறையை கேட்க வருவதில்லை. உமர் கேட்கிறாங்க,
எல்லா நாளும் பணி செய்யறதுக்கு நானே ஆளுநர் பொறுப்பை கொடுத்துருக்கிறோம். மாசத்துல 2 நாள் ஏன் வரல? வீட்டில் என்ன பண்றீங்க? அப்படி சயீத் பின் ஆமிர் சொல்லுகிறார், கண்ணீர் மல்கிற செய்தி. உமர் அவர்களே, எனக்கு இருப்பதோ ஒரு ஆடை, ஒரு கிழிந்த ஆடை. மாதத்தில் 2 நாட்கள் என் ஆடையை சுத்தம் செய்து என் மேனியை மறைக்க ஏதேனும் ஒரு துணியை கட்டிக்கொண்டு நான் வீட்டில் அமர்வேன். அதை துவைத்து காய வைத்து எடுப்பதற்கு ஒரு நாள். இப்படியே மாதத்தில் 2 நாட்கள் என் ஆடையை சுத்தம் செய்வதற்காக என்னால் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது. மானத்தை பாதுகாக்க நான் வரவில்லை என்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆளுநர். மீண்டும் சொல்லுகிறார், நைட்டு நேரம் இந்த ஆளுநர்கிட்ட ஏதாவது பிரச்சனை சொன்னா அவர் வரமாட்டாரு. அப்ப சயீத் பின் ஆமிர் சொல்லுகிறார், தயவு செய்து உமர் அவர்களே, இரவு நேரத்தில் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். இரவு முழுக்க குறிப்பிட்ட நேரத்தை தவிர அதிகப்படியான நேரம் என் இறைவனுக்காக செலவு செய்கிறேன். ஒரு ஆளுநர் இரவு நேரமா இருந்தா அல்லாஹ்வுக்கு வணங்குறது, 2 டிரஸ். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். உலக வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமானால் மறுமைக்காக வாழ வேண்டும். நம்முடைய காலச்சக்கரம் சுழல்கிறது, மிக வேகமாய் சுழல்கிறது. அல்லாஹ் சில சோதனைகளை கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான். தயவு கூர்ந்து நாம் அனைவரும் இந்த சுழலுகிற காலச்சக்கரத்திலே சுழன்று சின்ன பின்னமாய் உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடாமல் நிம்மதியான மறுமை வாழ்க்கையை தேடி நம்முடைய நிரந்தர நிம்மதியை அமைத்துக் கொள்வோம். நம் நிம்மதி நிரந்தரமாக மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, சற்றும் யாரும் எதிர்பார்த்திராத நிகழ்வாக தென் மாவட்டங்களின் பகுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கு இயற்கை பேரிடர், மழை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உச்சகட்ட சோதனை தான். பாமர மக்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்மை நிலையின் உச்சத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் வெள்ளங்கள் ஏற்பட்டு மழை பொழிவு வடிந்து கொண்டிருக்கிற சூழலில் திரும்பியதற்கு முன்னால் கொஞ்சம் கூட நேரம் கிடைக்காத அளவில் தென் மாவட்டங்களிலே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட காயல்பட்டினம் என்ற ஊரில் 100க்கு 100 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிந்திருக்கிறது. சென்னையிலே 36 சென்டிமீட்டர் மழை. இது போன்ற அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே மழை தாக்கம் கோரதாண்டவம் ஆடி இருக்கிறது. அல்லாஹ்வின் சோதனை. அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான், உழுக்குகிறான். நீ திருந்த மாட்டாயா? படிப்பினை பெற மாட்டாயா? கூத்தடிக்காதே, கும்மாளம் அடிக்காதே, யூத குணநலன்களில் இருந்து மீண்டு வா என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறார். இதில் மிகச்சிறந்த காரியமாய் நீங்கள் பார்க்கலாம். காயல்பட்டினம் பகுதியில் சிவன் கோவில் தெருவில் இருக்கிற அந்த மாற்று சமூகத்து மக்களை எல்லாம் மக்தூம் ஜும்மா பள்ளிவாசலிலே கொண்டு வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள். விஷாலாட்சி அம்மன் தெரு, அங்க இருக்கிற மாற்று சமூக மக்களை எல்லாம் ஹமீதா பெண்கள் மதரசாவிலே கொண்டு வந்து தங்க வைக்கிறார்கள். அண்ணா நகர் பகுதி மக்கள்,
அண்ணா நகர் பகுதி மக்கள் முழுக்க தூத்துக்குடி பகுதியில் அண்ணா நகர் என்று நிறைய தெருக்கள் உண்டு. மஸ்ஜிதுர் ரஹ்மான், மதரசத்துர் ரஹ்மான் என்கிற பள்ளிவாசல்ல தங்க வைக்கப்படுறாங்க. இப்படியெல்லாம் மனித நேயத்தை அற்புதமான முறையிலே முஸ்லிம்கள் அங்கே போதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சூழலில் கூட மாற்று கொள்கையில் இருக்கிற, அரசியல் செய்கிற, காசு பணத்திற்காகவே ஓட்டிற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிஜேபி சங்கிகள் கூட்டம் போட்டோஷாப் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அவல நிலையும் பார்க்கிறோம். உள்ளத்தை தொட்ட சம்பவம் என்ன தெரியுமா? திருச்செந்தூர் டு திருநெல்வேலி அந்த ரயில் பயணிக்கிற பாதை, திருச்செந்தூரில் இருந்து ரயில் வந்து கொண்டே இருக்கிறது. 800 பயணிகளை ஏற்றியவாறு அடித்த வெள்ளத்திலே, மழையிலே ரயில்வே டிராக்குகள் எல்லாம், ரயில் பயணிக்கிற பாதைகள் எல்லாம் மண்ணரித்து ரோடெல்லாம் உடைந்து நொறுங்கி கிடக்கிற இதிலே அந்த ட்ரெயின் டிரைவர் சுதாரித்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணிகளை பாதுகாக்கும் விதமாக, இனிமேல் பயணம் செய்வது சரியாக இருக்காது, நமக்கு நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்கிறது, பாதை எப்படி, ரூட் எப்படி, போகிற பயணம் எப்படி, எந்த தகவலும் வரவில்லை. சிறுவைகுண்டம் பகுதியிலே ரயிலை நிறுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த நூற்றுக்கணக்கான பயணிகளை காப்பாற்றிய அந்த ரயிலை ஓட்டிய அந்த நபர் பெயர் ஜௌபர் அலி. ஜௌபர் அலி என்பவர் தான் அந்த ரயிலை இறக்குகிறார், அந்த ரயிலை இயக்கி மக்களை காப்பாற்றுகிறார். அதே போன்று கனி, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த கனி என்பவர் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் நீந்தி காப்பாற்றுகிறார். இறுதியாய் அந்த வெள்ளத்திலேயே மரணத்தை தழுவுகிறார். எப்படிப்பட்ட மனிதநேயம் என்று பாருங்கள். முஸ்லிம்கள் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று அல்ல, முஸ்லிம்கள் அனைவரும் சூறாவளியாய் சுழன்று மாற்று சமூகத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கடுமையான முறையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுவார்கள், மதங்களை கடந்த மனிதநேயம் என்பார்கள். இல்லை, அந்த வார்த்தை தவறு. மதங்களை கடந்து எப்படி மனிதநேயம் உருவாகும்? இஸ்லாமியர்களுக்கான மனிதநேயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் மதம் இஸ்லாம் தான். அதை துணிச்சலாய் சொல்லுவோம். மதங்களை கடந்து மனிதநேயம் உருவாகுமா? எங்கள் இறைவன், எங்கள் தூதர் தான் மனித நேயத்தை அற்புதமாய் செதுக்கி இருக்கிறார்கள். தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு மனித நேயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் மார்க்கம் இஸ்லாம். தென் மாவட்டங்களிலே தத்தளித்தாலும் பள்ளிவாசல்களை திறக்க செய்து அரவணைக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமையாயிருக்கிறது, புகழாயிருக்கிறது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அத்துணை மக்களுக்காகவும் நிவாரணம் பெற, அவர்கள் மீண்டு வர அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கையேந்துவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.